அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னா, இந்த பெயர்ச்சி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் உச்சபலம் அடைய போகிறாருங்க. அப்போது செவ்வாய் யாருங்க? உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. அது மட்டும் இல்லை, லாபாதிபதியும் கூட. அப்போது 6ஆம் அதிபதி 8இல் போய் அமரப்பெறும்போது இது ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய உச்ச நிலையில் பெறும்போது ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அப்போது இந்த பெயர்ச்சினால் எந்தெந்த மாதிரியான ஒரு நன்மைகள் அப்படின்னா, குடும்பம், தொழில், பண வரவு, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உறவுகளால் ஒரு மேன்மை, சரிங்களா? இது எல்லாமே ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான வாய்ப்புகள் எந்த மாதிரி ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் எப்போவுமே, அதாவது காற்று தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால உங்களுடைய எண்ணம், சிந்தனை தூரத்து சிந்தனையாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. அதே மாதிரி எல்லாருக்கூடையும் நீங்கள் பழக மாட்டீங்க. ஒருத்தருக்கு பிடிச்சு போச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக உயிரே கொடுப்பீங்க. அது மட்டும் கிடையாது, எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, நம்ம இப்படித்தான் வாழணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை கஷ்டப்பட்டாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி போகாமல் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு அந்த வழி நடத்தி வாழ்ந்து காட்டணும் ஒரு லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசிக்காரர். ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலையில் பார்த்தோம்னா நிரந்தரமான ஒரு இடத்துல வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட எல்லா பலமும் இருக்கும், திறமை இருக்கும், அனுபவம் இருக்கும். படித்திருந்தால் பட்டாதாரி, படிக்காமல் இருந்தாலும் ஒரு மேதை தான், படிக்காத மேதை தான். கண்டிப்பாக படித்தவங்களுக்கே அறிவு சொல்லுவீங்க. ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா ஓஹோன்னு படித்தவங்களுக்கு புத்தி சொல்லுவீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயம் ஹைலைட் மிதுன ராசிக்காரர். ஆனால் அதெல்லாம் ரைட்டு தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏங்க ஒரு நிரந்தரமாக வேலையில் சரியாக அமைய மாட்டேங்குது? அது மட்டும் கிடையாது, வாழ்க்கை சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கைங்கிறது திருமண தடைகள் ஆகிட்டே இருக்கு. ஒரு பொண்ணை பார்க்குறோம், அந்த பொண்ணு பார்த்தோம்னா ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண் பார்க்கும்போது எல்லாம் ஓகே ஆச்சு, கடைசியில் பார்த்தா தடையாகி போச்சு. சிலருக்கு பார்க்கும்போது அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க, அடுத்த வாழ்க்கை தேடிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு நிலை சிலருக்கு அப்படியே என்ன பண்ணுறது, கல்லோட அரிசி வாயில் போட்ட மாதிரி விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல, கடமைக்காக அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்குதுங்க, போராட்டமாக போயிட்டுருக்குதுங்க. நல்லவங்களுக்கு ஏன் இவ்வளோ சோதனை, இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலையில் மிதுன ராசி அன்பர்கள் சமீப காலமாக கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்து இடமாற்றம் குழப்பங்கள், 10இல் சனி இருந்து பரதேசம் போன மாதிரி ஒரு சூழ்நிலைகள், ஆக மொத்தத்தில் போராட்டங்கள்ங்கிறது எவ்வளோ நாள் சந்திக்கலாம்? அது இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் இருந்து கடுமையான இன்னல்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்குமா அப்படின்னா, சமாளிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அப்படியே கௌரவமாக போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் கஷ்டப்படுறது ரைட்டு, அந்த கஷ்டம் மீண்டு நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு லட்சியம், குறிக்கோள் இருக்கும் இல்லையா? அதே சாதகமான வாய்ப்புகள் நெருங்கி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. ஏன்னா மறைந்தவன் மறையும் போது கண்டிப்பாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அது உங்கள் ராசிக்கு ரொம்ப பொருந்தும் இந்த செவ்வாய் பயிற்சி ஆச்சுங்களா. 6ஆம் பாவம் அப்படின்னா, 6ஆம் இடங்கிறது நோய் நொடி, வம்பு வழக்கு, சத்ரு, கோர்ட்டு பிரச்சனை, கச்சேரி, சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. ஒன்று, நம்ம வேலை பார்த்த இடத்துலையே நமக்கு சரியான சம்பளம் கிடச்சிருக்காது, அப்படியே சம்பாரித்து மிச்சம் பேசிட்ட பணம் அடுத்தவங்கிட்ட கொடுத்து சிக்கலாக இருக்கும் இல்லையா. அதாவது இடம் வாங்கலாம்னு எஸ்டிமேட் போட்டாலும் கிரைம் பண்ணியிருக்க முடியாது, வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் போட்டாலும் கட்டி முடிச்சிருக்க முடியாது. எல்லாமே சம்பாரிச்சிருந்தாலும் நான் எதுவுமே சாதிக்க முடியலைங்க. நான் சம்பாரிச்சதை கணக்கு போட்டோம்னா பெரிய அளவில் தெரியுது, ஆனால் மிச்சம் பார்த்தோம்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க.
இதுதான் மிதுன ராசிக்காரருடைய நிலை. ஆனால் இப்படி இருந்தாலும் எனக்கு எல்லாமே இனிமேலும் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது, நான் நல்லா சக்ஸஸ் பண்ணிடுவேன், ஆனால் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சாத்தாங்க, என்ன தான் உழைப்பாளியாக இருந்தாலும் நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக இருந்தால் தான், அதாவது அதிர்ஷ்டம் கொஞ்சமாவது இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நிலை. சிலருக்கு பார்த்தோம்னா அப்படியே அசால்ட்டாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு வழியில் அவங்க ஏதோ ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு சாதகமோ அப்படியே டல்லாக இருக்கிறவங்க கூட பார்த்தோம்னா திடீர்னு சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப திறமையசாலியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், ஆனால் அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம்னா நேரம் நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு பார்த்தோம்னா எல்லாமே நம்ம திறமையானவங்க தான், ஆனால் நம்மளால் எதுவுமே ஜெயிக்க முடியலன்னா நமக்கு தான் நாக்கில் உறவு நெஞ்சில் பகை. எல்லாரும் நல்லவங்கன்னு நாம் நம்புகிறோம், ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா நல்லவங்கன்னு யார் நம்ம நம்பணுமோ அவங்களாலதே நமக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பிரச்சனை அங்கே போய் இங்கே போய் கடைசியில் பார்த்தோம்னா நம்மளையே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு குழப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம தெளிவான முடிவை இன்றைக்கி எடுக்க முடியல. காரணம் என்ன? நம்மளுடைய சொந்த வேலையாக இருந்தால் நம்ம சரியாக படுத்திக்கலாம். இன்னும் அடுத்தவங்களை நம்பி அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஒரு வாழ்க்கை, ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, ஆனால் திருமணத்தில் இருந்து அதாவது நாம் அனுபவிச்சவங்களாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கலன்னு என்ன பண்ண முடியும்? உயிரே நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா என்னவோ ஏதோங்கிற அளவுக்கு 3வது மனசு மாதிரி விலைக்கு விற்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தொழில் ரீதியிலேயே பார்த்தாலும் மிதுனராசிக்காரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணால் டாப் ரேஞ்சில் வந்துடுவீங்க. எப்படின்னு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த மிதுன ராசிக்காரர் தான். ஒரு நாடு இல்லை 3 கண்ட்ரிக்கு தாவலாம், அந்தளவுக்கு திறமை இருக்குது. அது மட்டும் கிடையாது, எதுவும் திறமைப்பட அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ராசி ஆச்சுங்களா. வர்த்தகம் அதே மட்டும் கிடையாது, சினிமா துறை அது மட்டும் கிடையாது, அதாவது தொலைத்தொடர்பு துறை சம்மந்தப்பட்டது, அரசாங்கத்துறை, அரசியல் சார்ந்த விஷயத்தில் கரைச்சி குடிச்சிருவீங்க, அந்தளவுக்கு திறமை இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட திறமைகள் இருந்தாலும் என்னென்னா ஒன்றும் தெரியாதவங்க கூட சக்ஸஸ் ஆகிறாங்க. நாளும் தெரிஞ்சு நம்ம ஏமாளியாக உட்காந்துருக்கிறேன். ஆனால் நமக்கு வர்றவங்க எல்லாமே வில்லனுங்களாக தான் வர்றாங்க. எப்பேற்பட்டவங்களை நம்ம உதவி செய்தாலும் கடைசியில் பார்த்தா பயன்படுத்திக்கிட்டு நமக்கே சிக்கல் பண்ணி, அதாவது குடைச்சலை உருவாக்கி கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ முடியாமல் எப்படின்னா கை கெட்டுச்சு வாய் கேட்டல, வந்துருச்சுன்னு நினச்சேன் பார்த்தா கிடைக்கல, கிடைச்சது பார்த்தா நிலைக்கல, பிடிச்சதை பார்த்தா எதிர்பார்ப்பு சேரல. இதுதான் வாழ்க்கை, சரிங்களா? இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த செவ்வாய் பகவானுடைய உச்ச பயிற்சி. கண்டிப்பாக ஏன்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குது, சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு அரசாங்க வேலையா கண்டிப்பாக வாங்கிடலாம். ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் போயிடுச்சா கண்டிப்பாக இந்த ரவுண்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. வெளிநாடு பயணம் அற்புதமான பயணம், ஏன்னா 8ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளி பிரயாணம், அந்நிய தேசம், திடீர் அதிர்ஷ்டம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அது மட்டும் கிடையாது, மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பால் சில பிரச்சனைகள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேச மாட்டீங்க, மனசில் இருந்தாலும் வெளியில் சொல்ல தெரியாது, அப்படியே சொன்னாலும் தப்பாக நினைப்பாங்களேங்கிறது. ஆனால் மனசில் இருக்கக்கூடியது அப்படியே கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த செவ்வாய் அதாவது பகவானுடைய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பயிற்சினால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா முருகர் கோயிலுக்கு, பழமையை வாய்ந்த முருகர் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கற்பூரமாவது ஏற்றி மனசார வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் எப்போங்க? இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஆச்சுங்களா, அந்த நாளே போகலாம் அல்லது அடுத்த நாள் போகலாம். ஏன்னா தமிழ் அதாவது தை பொங்கல் நாளில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகுதுங்க. இந்த காலகட்டம் தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வார்த்தை மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையப்போகுது. சக்ஸஸ் பண்ணுவீங்க. இப்போ சொன்னது கோச்சார பயிற்சி. கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் லக்னம் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய பலம் வலிமை என்ன அப்படிங்கிறதும், அடுத்தது பார்த்தோம்னா தசா புத்தி எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது அப்போ தான் முழுமையான ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்குதாங்கிறது நம்ம அதை அறிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் எங்கேயும் பார்க்காமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் ஃபோன் மூலியத்தில் கூட சொல்லுங்கள். ஆன்லைன் மூலியத்தும் கூட அருமையான
உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள், அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த முயற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. கண்டிப்பாக 2026 ஜனவரி மாதம் தை பிறக்கும்போது உங்களுக்கு அமோகமான, அற்புதமான, அதாவது இந்த செவ்வாய் பெயர்ச்சி நாள் ஒரு யோகத்தையும் கொடுக்கும்.